ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசருதீன், நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். என்னடா இது டாக்டர் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது இடையில வந்து வீடியோ பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேணாம் கமெண்ட்டில். ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்பூன் இருந்துச்சுன்னா வந்து இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி மஸ்ட் நாட் கிவ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் டு யுவர் கிட். அதாவது சோ கால்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்கள காலை ஈவினிங் சொல்லிட்டு இந்த பீடியாஷ்யூர், பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், அப்புறம் வந்து போன்விட்டா, இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறத ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு அலோவபிள் சுகர் எவ்வளோது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 கிராம் ஆஃப் சுகர் தான் கொடுக்கணும். ஸோ இது அப்ராக்சிமேட்லி இந்த ஸ்பூனை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் வந்து ஆல்மோஸ்ட் 20 கிராம் நம்மளுக்கு ஒரே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காலையில் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைக்கு பூஸ்ட் கொடுக்கும்போது கன்சிடர் நீங்கள் ஒரு ஸ்பூன் அள்ளி போடுறீங்கன்னு வச்சுப்போம். இந்த ஒரு ஸ்பூனில் மட்டுமே 20-30 கிராம் ஆஃப் சுகர் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு அந்த பூஸ்ட்டில் மட்டும் நீங்கள் சீனி மிக்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா டபுள் த டைம் கிடைக்கும். ஸோ அப்படிங்கல என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எதுவும் ப்ராப்ளம் வராது. ஆக்சுவலி நீங்கள் இன்னைக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க. எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக சுகரு, பிபி எல்லாம் 40-45 வயசில் வரக்கூடியது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20-25 வயசில் வந்துடும். ஸோ உங்கள் குழந்தைக்கு இந்த போன்விட்டா, அப்புறம் இந்த இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிற சோ கால்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அதை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்யூஷன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு மில்க் குடிக்கிறது பிடிக்காது. அந்த மில்க்குடைய டேஸ்ட், ஸ்மெல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அந்த டேஸ்ட்டையும் ஸ்மெல்லையும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாற்றி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன். மில்க்கை அவங்க வந்து விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது பாலை வந்து குடித்தாலே போதும், எந்த ஒரு மிக்சிங் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாலில் கிடைக்கிற அந்த ப்ரோட்டீன், அந்த கால்சியம் கிடைச்சாலே போதும், அவங்களுக்கு போதுமான க்ரோத்து, போதுமான போனுக்கு தேவைப்படுற கால்சியம் எல்லாமே கிடைச்சிடும். அதுவும் ப்ரிஃபரபிளி அதாவது பசும்பால் நீங்கள் வந்து உங்களுடைய சரௌண்டிங்கில் வந்து ரொம்ப ரிலேயபிளாக கிடைக்கிற அந்த பசும்பாலை வாங்கி முடிஞ்ச வரைக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு கொடுங்க. போதுமான நியூட்ரிஷன், போதுமான க்ரோத் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ அந்த பாலில் என்னென்னலாம் ஆட் பண்ணி அவங்களுடைய டேஸ்ட்டையும் ஸ்மெல்லையும் வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் பாலில் டேட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் ஒன்று. இல்லை அப்படின்னா பாலில் ஹனியை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். இந்த ஹனி வந்து முடிஞ்ச வரைக்கும் லெஸ் தென் 1 இயரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. மோர் தென் 1 இயர் இருக்குதுன்னா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாலில் மஞ்சள் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதோடைய டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து பாலில் வந்து பனானா வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டிங்கனாலும் அதோடைய டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாலில் வந்து பாதாம், அப்புறம் வந்து பிஸ்தாவை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்படியெல்லாம் இதெல்லாம் இண்டிவிஜுவலாக பண்ணியும் அவங்க வந்து குடிக்கலையா, ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் வந்து போட்டு ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டினீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மிக்சரில் அப்படியே ஒரு மில்க் ஷேக் மாதிரி வந்துடும். அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதில் ஏதாவது ஒரு செட்டப் கண்டிப்பாக அவங்களுக்கு டேஸ்ட் வைஸ் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து விஷன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னா, நல்லா அழகான பொம்மை போட்ட ஒரு கிளாஸில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மை இருக்கிற அந்த கிளாஸில் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ விஷனையும் ஸ்மெல்லையும் அவங்களுக்கு டேஸ்ட்டையும் ஸ்மெல், விஷன் மூணையும் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பாலை குடிப்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதில் ஏதோ ஒரு ஸ்டெப்பு உங்களுடைய குழந்தைக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ நான் அடுத்தடுத்து உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.